ஹாய் நண்பா. பல பேருடைய கனவு அரசு வேலை வந்திருக்கு. ஆமாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து ஏடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமா ஒரு 309 வேகன்சி விட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கான சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ₹1,00,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. இப்ப இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. சோ முழு தகவல சொல்லப் போறேன். வீடியோவ முழுவதும் பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நீங்க குடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஜாபுக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிபிகேஷன் தான். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்புங்க. ஏடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல். சோ உங்களுக்கு வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரியில வருது. நீங்க டொமஸ்டிக் இல்லனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கும். அதுல இருந்து தான் ஏரோப்ளேனுக்குலாம் சிக்னல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் அங்க தான் உங்களுக்கு ஜாப் நேச்சருங்க. ஏர் டிராபிக் கண்ட்ரோல் செக்ஷன்ல. சோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் செக்டார் தான், அரசு நிறுவனம். சோ தற்பொழுது இங்க இருந்து ஏர் டிராபிக் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரியில ஒரு 309 வேகன்சி விட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய வேகன்சிய வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி குடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, உங்க லைஃப் வந்து செட்டில்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதற்கான ரீசன் என்னன்னா, இந்த ஜாப் உடைய சேலரி தான். சோ பேசிக் பே வந்து உங்களுக்கு ₹40,000. இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து குடுக்குறாங்க. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க. பேசிக் பே தாண்டி உங்களுக்கு டிஏ இருக்கு. அண்ட் உங்களுக்கு பெக்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 35% உங்களுக்கு பேசிக் பேலே கவர் ஆகுது. ஹெச்ஆர்ஏ இருக்கு. அண்ட் இத ஃபாலோ பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு. மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க. சோ இந்த ஜாப்ல பிளேஸ் ஆற கேண்டிடேட்க்கு ஆனுவல் இன்கம் எவ்வளவு போட்டிருக்காங்க, அதாவது சிடிசி வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு உங்களுக்கு ₹13,00,000 சேலரி போட்டிருக்காங்க. அப்ப பேசிக் பே 40,000 தாண்டி உங்களுக்கு அப்ப அலவன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ₹60,000 வரைக்கும் வருதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் ₹13,00,000. அப்ப மாதம் உங்களுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமாவே இருக்கும். பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். அப்ப இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. சோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, கல்வி தகுதிய பொறுத்தளவு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரில, அதாவது 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அதாவது பிஇ படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ பிஇ இன்ஜினியரிங் பிஇ எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஆனா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து தான் பிஇ ஏதாச்சும் ஒரு செமஸ்டர் நீங்க படிச்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ ஒரு சப்ஜெக்ட்டா வச்சு உங்களுக்கு செமஸ்டர்ல எக்ஸாம்லாம் வரும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு. அதாவது 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் குடுத்திருக்காங்க. 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மென் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த சிபிடி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, சைக்காலஜிக்கல் அசஸ்மென்ட் வைக்கிறாங்க, பிசிக்கல், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. இதுல அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, சிபிடி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கே கிடையாதுங்க. அப்ப நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணலாம். சோ இந்த ஜாபுக்கு பிரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்க நான் வந்து வீடியோல டாக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுத்திருக்கேன். அந்த புக்க மட்டும் நீங்க பை பண்ணி இப்பவே நீங்க பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு 25 ஏப்ரல்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 24 மே மாதம். கிட்டத்தட்ட 1 மாதம் உங்களுக்கு டைம் குடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது? சோ நான் வந்து லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுத்திருக்கேன். அந்த லிங்க டச் பண்ணுங்க. டைரக்ட்டா நம்மளுடைய tnjobsoon.com வெப்சைட் பேஜ் போகும். பேஜ் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. பேஜ் எண்ட்ல அப்ளை லிங்க் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அத டச் பண்றது மூலமா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு அபிஷியல் வெப்சைட்ல வந்துரலாம். சோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அட்வர்டைஸ்மென்ட், அதாவது நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்.
அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது நெறைய எரர் வருது, இல்லன்னா அப்ளிகேஷன்ல டவுட் இருக்குது அப்டின்னா, ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்திருக்காங்க. இந்த நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணுங்க. ஃபர்தரா டவுட்ஸ கிளியர் பண்ணிட்டு, அதற்கப்புறம் கூட நீங்க அப்ளிகேஷன தெளிவா கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் தென் இதுல பாருங்க மேனுவல் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ரொசீஜரை ஒரு பிடிஎஃப் ஃபைல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சிரும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னக்கூட்டி நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, எந்த ஃபார்மட்ல இருக்கணும் எல்லாமே தெளிவா இருக்கு. இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் ஃபைல நீங்க செக் பண்ணிட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம் சிலபஸா இருக்கட்டும், ஸ்கீம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருவாங்க. ஓரிரு நாட்கள்ல வந்துரும் சரிங்களா? சோ நீங்க அபிஷியல் வெப்சைட்ட அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணாலே உங்களுக்கு சிலபஸ்ன்னு சொல்லிட்டு தனியா குடுத்துருவாங்க. அத நீங்க டவுன்லோட் போட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு குடுக்குற புக்ஸ் எல்லாமே பெஸ்ட் புக் தான். அந்த புக்க மட்டும் நீங்க வாங்கி படிங்க. அதிலேயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கவர் ஆயிரும். ஈஸியா உங்களால இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்பவுமே இந்த டிபார்ட்மென்ட்ல ஹையா தான் இருக்கும். ரூ. 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பர்சனல் வித் டிசபிலிட்டிஸா இருக்கட்டும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால நீங்க வந்து அப்ரெண்டிஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க 1 இயர் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அப்ப மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள், அதுல பொது பிரிவினரா இருக்கட்டும், ஓபிசி வகுப்பினரா இருக்கட்டும், இவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். சரிங்களா? அண்ட் நெறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க தெளிவா செக் பண்ணி பாருங்க. சோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பிசிக்ஸ், மேத்ஸ் அப்படி இல்லனா பிடெக் எனி டிசிப்ளின் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. ஃப்ரெஷருக்கான வரப்பிரசாத வாய்ப்புங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.